ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து ராகி பவுடர். ராகி வந்து 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு கடையில் விற்றாங்க. ஸோ அதை நான் வாங்கி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெறும் ராகி மட்டும்தான், இதில் நான் கூட வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நான் ஒரு பவுலில் இந்த மாதிரி 3 ஸ்பூன் ராகி போட்டுக்கிறேன். ராகி யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினாலும் வந்துடும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் எதுவுமே தண்ணி இருக்கக்கூடாது. இந்த பவுலில் வந்து நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தேன், காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தேன். அந்த சாப்பாடையும் வந்து இந்த மாவு கூட கலந்துக்கிறேன். நீங்கள் சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி ராகியோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெயிட் லாஸும் பண்ணும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சாப்பாடு கூட நான் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து என்னடா இது போட்டதெல்லாம் 3 குட்டி ஸ்பூன், என்ன இவ்வளோ பெரிய கிளாஸில் தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நம்ம போட்டு வச்சுருக்க அந்த ராகி மாவு வந்து வேகணும் இல்லையா, அதனால் வந்து நான் ஒரு பெரிய கிளாஸ் சைஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் இந்த அளவுக்கு கிண்டுறேன் அப்படின்னா, ராகி மாவு வந்து கட்டி பிடிக்கக்கூடாது. ராகி கட்டி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் இருக்காது, சாப்பிடும் போது அப்படியே கட்டியாக ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் கட்டி இல்லாத அளவுக்கு முதல்ல ராகி மாவை கீரை வச்சு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. அந்த பாருங்க, இப்போ எடுக்கும் போது கட்டியே இல்லை, தெரியுதா? போட்ட சாப்பாடு தான் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? கட்டியே இல்லை பாருங்கள். நம்ம முதல்ல கட்டி இருந்துச்சு, இப்போ கட்டி இல்லை. அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வைக்கும் போதும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும், அடி பிடிக்கக்கூடாது. ஏன்னா ராகி அடி பிடிக்கும், அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும். ராகி வேகவும் டைம் எடுக்காது, சீக்கிரத்தில் வெந்துடும். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. மேலே எப்படி கலர் மாதிரி எப்படி வெந்திருக்குன்னு தெரியுதா? எப்படி ஊற்றின தண்ணியும் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் கூட டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஆனியன் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியனையும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஆனியனை எடுத்துகிட்டு சாப்பிடாதீங்க, அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப். மோர் பாய்.